வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், +2 தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக் கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை HarGharTiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம்.
தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான சிபிஎஸ்இ கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.